ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தருடைய மேலான கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடு இருந்து பாதுகாப்பதாக. இந்த நாளுக்கென்று நம்முடைய தியானத்திற்கு சகரியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வாக்கியத்தை தியானிக்கலாம். வேதம் அதனுடைய பிற்பகுதியிலே இப்படி இருக்கிறது: கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய புத்திக்கு எட்டாதவைகள். தேவன் நம்மை குறித்து என்னவாக மாற்ற வேண்டும், இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, நாம் அவருடைய வசனத்தை நம்புகிற போது, வார்த்தையை விசுவாசிக்கிற போது, கர்த்தர் நல்ல மாற்றங்களை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் தருவார். இதே அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆடுகளைப் போல இருந்த நாம். 3ஆம் வசனத்தில் வருகிற போது, சேனைகளின் கர்த்தர் நம்மை சிறந்த யுத்த குதிரைகளாய் மாற்ற விரும்புகிறார். A goodly horse in battle. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்தான் நம்முடைய பிரதான மேய்ப்பன். மேய்ப்பனாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் வெறும் ஆடுகளைப் போல அல்ல, சிறந்த யுத்த குதிரைகளாக மாற்ற விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு அநேக போராட்டங்கள் உண்டு, யுத்தங்கள் உண்டு. அவைகளை சந்திக்க வேண்டுமானால் உங்களை எண்ணியும் கர்த்தர் ஆயத்தப்படுத்த வேண்டும். யாராக மாற்ற விரும்புகிறாராம்? சிறந்த யுத்த குதிரை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அது ஒரு நல்ல மாற்றம். இட்ஸ் a good transformation that God brings in our life. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யுத்தங்களிலே வெற்றி மேல் வெற்றிக்குள்ளே நடத்த வேண்டும் என்றால், ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கர்த்தர் காண வேண்டும் என்றால், உங்களையும் என்னையும் ஒரு மாற்றத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்மை சந்திக்க விரும்புகிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அடிக்கடி நினைக்கிறோம், அவர்கள் என்னை பார்க்க வரவில்லை, போதகர் என்னை பார்க்க வரவில்லை, நண்பர்கள் பார்க்க வரவில்லை என்றெல்லாம் வருத்தப்படலாம். ஆனால் அந்த வசனத்தில் சொல்லுகிறது, தேவன் தமது ஜனத்தை சந்திக்கிறார். God visits us. Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களை சந்திக்க வருகிற ஒரு தேவன் இருக்கிறார். எதற்காக? உங்களை சிறந்த யுத்த குதிராய் மாற்றுவதற்காக. வேதாகமத்திலே உன்னத பாட்டின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இப்படி எழுதியிருக்கிறது: என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். I have compared thee, O my love, to a company of horses in Pharaoh's chariots. தேவன் யாருக்கு பிரியமான தம்முடைய பிள்ளைகளை மாற்றுகிறார் என்றால், குதிரைகள், ரதத்திலே யுத்தத்துக்காய் பூட்டப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாக மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் பிரியமே என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அநேகருக்கு ஒரு சில நேரங்கள் நாம் பிரியமாக இருந்திருக்கலாம். ஒரு சில வேளைகளிலே, ஒரு சில நேரங்களிலே நம்மை பார்த்து பிரியமே என்று நாம் அறிந்தவர்கள் நம்மை அழைத்திருக்கலாம். ஆனால் காலம் கடந்து போகிற போது பிரியம் மாறிவிடுகிறது. பல பிரிவுகள் வருகிறதை பார்க்கிறோம். இதுதான் உலகம். ஆனால் தேவனுடைய பார்வையை பாருங்கள். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற எண்ணத்தை பாருங்கள். என் பிரியமே என்று அழைத்து அதோடு நிறுத்தவில்லை, அவருக்கு பிரியமானவர்களாக. அவர் பிரியம் எப்படி இருக்கிறது என்றால், நம்மை யுத்த குதிரைகளாய் மாற்ற வேண்டும் என்பது விரும்புகிற நல்ல பிரியத்தை உங்கள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிறாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆயத்தப்படுங்கள். நீங்கள் இருக்கிற வண்ணமாய் இருக்க போவதில்லை.
உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை அவருக்கு பிரியமானவர்களாக மாற்ற விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே வரும் நாட்களிலே ஒரு பெரிய வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. சோர்ந்து போய் விடாதிருங்கள். வாழ்க்கையின் போராட்டங்களிலே, வாழ்க்கையின் யுத்தங்களிலே நீங்கள் தோற்று போவதற்காய் தேவன் உங்களை அழைக்கவில்லை. பார்வோனுடைய ரதங்களில் பூட்டப்பட்ட குதிரைகளுக்கொப்பாக உங்களை நிறுத்த விரும்புகிற தேவன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். இந்த குதிரையினுடைய ஒரு யுத்த குதிரையினுடைய ஒரு பண்பு என்னவென்றால், அது ஸ்திரமாய் நிற்கிற ஒன்று. It will stand steadfast. ஸ்திரமாய் நிற்கிற ஒரு நல்ல சுபாவம் யுத்த குதிரைக்கு உண்டு. நீங்கள் வாசிப்பீர்களானால் யோபுவின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 19 25 வசனங்களிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் யோபுவோடு பேசி ஒரு குதிரையினுடைய சுபாவங்களை குறித்து விளக்குகிறதை பார்க்கிறோம். ஒரு அற்புதமான விளக்கத்தை, அதனுடைய பண்புகளை கர்த்தர் யோபுவுக்கு சொல்லிக் கொடுக்கிறது பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோபு ஒரு அறியப்படாத ஒரு மனிதனாக இப்பொழுது காணப்படுகிற வேளையிலே, he was an insignificant man, மிகுந்த உச்சத்தின் பிரபலமான ஒரு பெயர் பெற்ற மனிதனாயிருந்த யோபுவின் வாழ்க்கையிலே வந்த போராட்டங்கள், வந்த யுத்தங்கள், வந்த நோய்கள், அவனுக்கு வந்த இழப்புகளின் நிமித்தம் இப்பொழுது தெருவிலே உட்கார்ந்து அறியப்படாத ஒரு மனிதனாக மாறிப்போன ஒரு சூழ்நிலை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, நல்ல நிலைமையில் இருந்தீர்கள். ஆனால் திடீரென்று வந்த சோதனையினாலே இன்றைக்கு சறுக்கி கீழே வந்து விட்டு இருக்கலாம். ஒருவேளை அறியப்பட்டிருந்த நீங்கள் இன்றைக்கு அறியப்படாதவர்களை என்ற நிலைமைக்கு வந்திருக்கலாம். புகழ்ச்சியின் உச்சத்தில் இருந்தீர்கள், இன்றைக்கு கைவிடப்பட்ட ஒரு நிலையிலே காணப்படலாம். அப்படித்தான் பக்தனாகி யோபுவின் நிலைமை இருந்தது. அவன் தவறு செய்யாதிருக்கும் போது, தேவனாலே நற்சாட்சி பெற்றிருக்கும் போதே அவன் வாழ்க்கையில் இடிபோல வந்து தாக்கிய பிரச்சனைகள் நிலைகுலைய செய்தது. ஆனால் தேவன் அவனை சந்தித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் விழுந்து போனவர்களை சந்திக்கிறவர். இக்கட்டில் சிக்கிக்கொண்டு நிலை தடுமாறி போனவர்களை சந்திக்கிற தேவன். உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். ஐயா, என்னுடைய நிலைமை இன்றைக்கு பரிதாபமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது, விடுதலை இல்லாமல் இருக்கிறது, வாழ்வாதாரத்துக்கே என்னால் முடியலை என்று ஒருவேளை நீங்கள் வருத்தப்படுவீர்களானால், யோபுவை சந்தித்த தேவன் உங்களை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறார். எப்படி தேவன் யோபுவோடு பேசினார்? ஒரு குதிரையினுடைய பண்புகளை குறித்து பேசுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் யோபுவை பார்த்து கேட்கிறார், ஒரு வெட்டுக்கிளியை தொடுகிறது போல நீ குதிரையை தொட முடியுமா? கேன் யூ டச் இட் லைக் அ கிராஸ் ஹாப்பர்? காரணம், அது வீரியம் கொண்டது, அது நிற்கிற ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அதை எளிதாக பயமுறுத்தி விட முடியாது. ஒரு வெட்டுக்கிளியை போல அதை பயமுறுத்தி விட முடியாது. கர்த்தர் தமது பிள்ளைகளை எப்படி மாற்ற விரும்புகிறார்? பயப்படாதவர்களாக. சூழ்நிலைகள் எதிர்காற்றாய்த்தான் இருக்கும். அந்த புயல்கள் வந்து வந்து போய்கொண்டு தான் இருக்கும். அலைகளுக்கு ஓய்வில்லை, அதுபோல நமக்கு வரும் பிரச்சனைகளுக்கும் ஓய்வு இருக்காது. ஆனால் எந்த சூழ்நிலையிலேயும் தேவன் தமக்கு பிரியமானவர்களை, அவர் சந்திக்கிறவர்களை தைரியமுள்ளவர்களாய் மாற்றுகிறவர், பயப்படாதவர்களாக மாற்றுகிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி ஒரு குதிரை அசைக்கப்பட முடியாததான நிலைமையிலே நிற்கிறதோ, பிரியமானவர்களே, நீங்கள் ஏசாயாவின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, இந்த உலகத்தில் வாழ்ந்த எசேக்கியா என்ற ஒரு ராஜா வாழ்க்கையிலே வந்த எதிர்ப்புகள் நடுவிலே, வந்த தாக்கங்கள் நடுவிலே அசிரியா ராஜா பயமுறுத்துகிறார். பலவித வார்த்தைகளை சொல்லி
அவர்கள் மேல் படையெடுத்து அழிக்கப் போவதாக பல பயமுறுத்துகிற வார்த்தைகளை சொல்லுகிற போது, பிரியமானவர்களே, முற்றிலுமாய் அழித்து போடுவேன், மேற்கொள்ளுவேன் என்று சத்துரு பேசுகிற போது பயப்படாத ஒரு எசேக்கியா ராஜாவை பார்க்கிறோம். He remained silent. பிரியமானவர்களே, பதில் பேசவில்லை, அமைதியாய் நின்று கொண்டிருந்தான். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் பயமுறுத்துகிறதற்காகவே சிலர் வருவார்கள். அவர்கள் பேச்சுக்கள் எல்லாமே முரண்பாடான பேச்சுக்களாய் இருக்கும், அச்சுறுத்துகிற பேச்சுக்களாய் இருக்கும். அதன் நடுவிலே நீங்கள் ஒரு யுத்த குதிரையாய் நிற்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்ஷேக்கபிள். பிரியமானவர்களே, தேவன் யார்? தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க அறிந்திருக்கிறார். எசேக்கியா ராஜா மௌனமாயிருந்தான். There is a power in silence. அமைதியாய் இருக்கிறதிலே ஒரு வல்லமை இருக்கிறது. பிரியமானவர்களே, கூப்பாடு போட்டு கூச்சல் போட்டு சத்தம் போடுவதில் வல்லமை காண்பிப்பதல்ல. பிரச்சனைகள் வரும்போது அமைதியாய் இருக்க கற்றுக்கொள்கிறோமே, அதிலே தான் தேவ பலன் விளங்குகிறது, அதிலே விசுவாசம் விளங்குகிறது, அதிலே தைரியம் விளங்குகிறது. காரணம், எசேக்கியா தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய பலனை நம்பிவில்லை, அவன் கர்த்தரை நம்பியிருந்தான். தன்னோடு இருக்கிற, தன்மேல் நேசமாயிருக்கிற கர்த்தரை நம்பியிருந்த எசேக்கியா, வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு நாளும் அந்த சத்துரு அசீரிய ராஜா அவர்களை மேற்கொள்ள கர்த்தர் விடவில்லை, அவர்களை விரட்டி விட்டார். எசேக்கியாவையோ கனப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிற மாற்றம் எது தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பயந்து கொண்டு இருந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை யுத்த குதிரையாய் மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? உங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஒரு மாற்றத்துக்குள்ளே உங்களை கொண்டு போக விரும்புகிறார். ஜெயத்தின் ஆசீர்வாதத்திற்குள்ளே கொண்டு போக விரும்புகிறார். நிறைய பேருக்கு கூச்சல் போட்டு போட்டு அவங்களுக்கு சில நோய்களை எல்லாம் தாங்களே வருவித்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, கத்திக்கொண்டே கூச்சல் சத்தமாய் பேசிக்கொண்டே இருக்கிற வாழ்க்கையை பாருங்க. நிம்மதி இல்லாத வாழ்க்கை, ஏதோ ஒரு சரீர பாடுகளுக்குள்ளேயும் கடந்து போக நேரிடுகிறது. ஆனால் எசேக்கியா ராஜா கர்த்தரை நம்பி அந்த சூழ்நிலையிலேயும் அமைதியை காத்து கொண்ட மனிதனாக இருந்தபடியினால் தேவன் கிருபை அளித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிற தேவன். நாம் ஜெபிக்கலாமா? இதே கர்த்தர் உங்களை சந்தித்து உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார், பலப்படுத்த விரும்புகிறார். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஒவ்வொருவரும் கடந்து போகிற சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறீர் அப்பா. மனது உருகும் தெய்வம் அப்பா, நீர் மாற்றத்தை விரும்புகிறவர். ஆடுகளைப் போல இருந்த எங்களை நல்ல யுத்த குதிரைகளாய் மாற்ற விரும்புகிறீரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பயந்து போய் தடுமாறி கலங்கி போய் நிற்கிறவர்களை பாரும் ஆண்டவரே. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு டென்ஷன், ஏதோ ஒரு ஆண்டவரே ஒரு வேதனையில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு தைரியப்படுத்துகிறவர். ஆண்டவரே, ஒரு மாற்றத்துக்குள்ளே நடத்துகிறவர். அல்லேலூயா. இந்த தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை. ஒவ்வொருவரையும் சந்திக்கிற தேவன் நீர். விசிட் லார்ட், விசிட் தெம் நவ். ஆண்டவரை இன்றைக்கு சந்திக்கிற தேவன், அவங்க இருக்கிற இடத்துல இருக்கிற சூழ்நிலையில் சந்திக்கிற தேவன். தீராத பிரச்சனைகள் இப்பொழுது உம்முடைய கரம் தொடட்டும். ஐயோ, திருமண காரியம் வாய்க்கவில்லையே, பிள்ளைகளுக்கு என்று கலங்குகிறார்களோ, இப்பொழுது தேவனுடைய கரம் தொட்டு அந்த பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை தருவதாக. ஏழை இல்லையே, சம்பாத்தியம் இல்லையே என்று கலங்குகிற உள்ளங்களை தொடும் சுவாமி. பரிசுத்த வாழ்க்கையில் வாழ வேண்டுமே, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, விசுவாசம் நிறைந்த வாழ்க்கை வேண்டுமே என்று விரும்புகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தத்தையும் விசுவாசத்தையும் கிருபையும் அளவில்லாமல் ஊற்றி ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பமும் ஸ்திரப்படட்டும். பிரியம் ஒவ்வொருவன் மேலும் இருக்கிறதை விளங்க பண்ணும். அற்புதங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.